அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது உண்மை பேசுவோம், உறக்க பேசுவோம், பிறர் பேசாத பேசுவோம் என்ற அடிப்படையில் பல்வேறு பதிவுகளை இட்டு வருகிறோம். இப்போது நாம் பார்க்க இருப்பது 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையை பற்றி பார்க்க போகிறோம். நிதியமைச்சர் அவர்கள் இன்றைக்கி 8வது முறையாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சவொடனே வரக்கூடிய எதிர்வினை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதிர்கட்சிகள் எல்லாமே இந்த நிதிநிலை அறிக்கை குறைபாடு உடையது, போதுமானதாக இல்லை, மக்களுக்கு எதிரானது, மக்கள் திட்டங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு போக்க சொல்லுவாங்க. ஆளுங்கட்சி தரப்பு என்ன பண்ணுவாங்க, இதை விட சிறந்த நிதிநிலை அறிக்கை உலகத்திலே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு நிதிநிலை அறிக்கையை நம்மர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சுருக்காங்க, இதில் என்னென்ன அம்சங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு சொல்லிட்டு இருப்பாங்க. தொழில் அதிபர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த நிதிநிலை அறிக்கை சிறப்பானதாக இருந்துகிட்டு இருக்கு, தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கும் தொழிலை மேம்படுத்துவதற்கும் தொழில் வளத்தை கூட்டுவதற்கான அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நடுத்தர மக்கள் என்ன சொல்லுவாங்க, பெரும்பாலான மக்கள் இந்த நிதிநிலை அறிக்கையால் எங்களுக்கு பெரிய நன்மையெல்லாம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்புறம் இந்த சம்பளதாரர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த குறிப்பாக 12 லட்சம் அதிகபட்ச உச்சவரம்பாக 12 லட்ச ரூபா வச்சுருக்காங்க. இந்த 12 லட்ச ரூபாய் வருமானம் வர வரைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான வரியும் கட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு புதிய இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை வரவேற்கக்கூடிய அம்சமாக எல்லாருமே பார்ப்பாங்க. இப்போ நாம் இதில் பார்க்குறது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த புள்ளி விவரத்துக்குள்ளே நம்ம போகலை. அதாவது கல்வித்துறைக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறாங்க, இராணுவத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறாங்க, விவசாயத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறாங்க, மருத்துவத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறாங்க, ஏன்னா தொழில்துறைக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறாங்க, இது போன்ற புள்ளி விவரங்களை உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டு அதில் எதையுமே எந்த முடிவுமே செய்ய முடியாது. இது வழக்கமாக செய்கிற வேலை தான். நம்முடைய நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரும்பான்மையான மக்கள் நலனுக்கு இந்த பட்ஜெட் ஆதரவாக இருக்குதா, எதிர்பார்க்கா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் விவசாயிகள் இன்றைக்கி பஞ்சாப்லேயும் ஹரியானாவிலையும் இந்தியா முழுவதும் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அடிப்படை ஆதார விலை எதுவுமே கொடுக்க முடியல, எங்களுடைய விவசாய விளைபொருளுக்கு நியாயமான விலை கிடைக்கல, அதுக்கு உத்தரவாதம்னு சொல்லி தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. இதனுடைய ஒரு வரி கூட இந்த பட்ஜெட்டில் இல்லை. ஆனால் விவசாயிகளுக்கு 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் கடன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. விவசாயிகள் கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு 5 லட்ச ரூபா கடன் கொடுக்கறதுக்கு எதை ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்கல. அவருடைய நீண்டகால கோரிக்கை என்ன, எங்களுடைய விளைபொருளுக்கு ஆதார விலை, நியாயமான விலையை கொடுப்பதற்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறத அவங்க தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா, தொழிலாளர் பிரச்சனை. தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்கம் வைத்துக் கொள்வதற்கோ அல்லது தொழிலாளருடைய நலனை பாதுகாக்கக்கூடிய அம்சங்கள் இன்றைக்கி எதுவுமே இல்லாமல் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னு சொன்னால், வல்லாதிக்க நாடுகளுடைய பன்னாட்டு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு அவருடைய சம்பள உயர்வு குறித்தோ அவருடைய பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தோ இந்த பட்ஜெட்டில் எதுவுமே பேசப்படலன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ விவசாயிகளும் இதை இல்லை. அடுத்தது ஜிஎஸ்டி வரின்னு சொல்லியிருக்குது. சிறு தொழில்களை நசுக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி வரியால் வியாபாரிகளும் சிறு தொழில் அதிபர்களும் இந்த ஜிஎஸ்டி வரியால் பாதிக்கப்படுறாங்க. இந்த ஜிஎஸ்டி வரியை குறைப்பாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஜிஎஸ்டி வரியை குறைக்கவே இல்லை, மாறாக ஜிஎஸ்டி வரியை மேலும் மேலும் அதிகரிச்சுட்டு இருக்குது. ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு மட்டும்தான் விலை குறையும். குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், அப்புறம் டிவி, இது போன்ற ஒரு சில சாதனையுடைய பொருட்கள் தான் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒழிய மற்றபடி எல்லாமே பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்புகள் எதுவுமே இல்லைன்னு சொல்லி பார்க்குறோம். நம்ம டெல்லி முதல்வர் கேஜ்ரிவால் அவர்கள் தேர்தல் பரப்புரையில் சொன்னார். என்ன சொன்னார்னா, வரி தீவிரவாதத்தால் நடுத்தர மக்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதற்கு கூட தயங்குகிறார்கள் அப்படிங்கிற பிரச்சாரத்தில் அவர் சொல்கிறாரு. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வரி தீவிரவாதம். மேலும் மேலும் எப்படியெல்லாம் வரியை போடலாம், எந்தெந்த இடத்துலலாம் வரியை போடலாம் அப்படிங்கிற உதாரணம் பாருங்கள். வாடகைதாரர்கள் ஒரு கடையை வாடகை விடுறீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டியை போட்டாங்க. இதுக்கு முன்னாடி அதுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது. ஏன்னா அது வணிகமாக கொண்டு வராங்க. அப்படி இப்போ எதெல்லாம் வரியை போட்டு மேலும் மேலும் வரியை கூட்டலாம் அப்படிங்கிறத பார்க்குறாங்கிற ஒழிய, இந்த வரியை வருமானத்தை கூட்டுவதற்கு இந்த மக்களுக்கு என்னென்ன தேவைகள் செய்யணும், என்னென்ன எதிர்பார்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறத அவங்க செய்யவே இல்லை. அதை பற்றி அவங்க யோசிக்கவே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே தொழில் நடந்துகிட்டே இருக்குது. வல்லாதிக்க நாடுகளும் பன்னாட்டு கம்பெனிகளும் அவங்க பாட்டுக்கு அவங்க தொழில் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதில் அவங்க கொஞ்சம் பேருக்கு அவங்களுக்கு வரி கிடைக்கி அவர்களுக்கு சாதகமான அம்சங்கள் என்ன உண்டு அதை மட்டும் தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒழிய பெரும்பான்மை மக்களுக்கு நலனுக்கு எதையுமே அவங்க பார்க்கல அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கும் எந்த விதமான நன்மையும் கிடைக்காத ஒரு பட்ஜெட்டாக இருந்துகிட்டு இருக்கு. சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எந்த விதமான நன்மையும் தராத ஒரு பட்ஜெட்டாக இருந்துகிட்டு இருக்கு. 12 லட்சம் வருமானம் உள்ள ஒரு நபருக்கு வரி கிடையாது அப்படிங்கிற சொல்வது மூலமாக 12 லட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கு வேணால் அது ஒரு லாபகரமாக இருக்கலாம். ஆனால் அதன் மூலமாக பெரும்பான்மை மக்களுக்கு நீங்கள் என்ன நன்மையை கொடுக்க போகிறீங்க?
அதனால் என்ன விளைவு ஏற்படுத்த போகிறீங்க? ஒன்றுமே கிடையாது. அப்படிங்கும்போது இது பெரும்பான்மை மக்களுக்கு எதிரான ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறத தான் பார்க்கணுமே ஒழிய, இந்த பட்ஜெட்டை வைத்துக்கொண்டு இந்த நாடு செழிப்படையாதா அல்லது இந்த 4 கால் பாய்ச்சலில் முன்னேறிடுமா? 6.5% 9.5% பொருளாதார குறியீட்டின் வளர்ச்சி அடையும், அந்நிய செலவாணி கூடும் அப்படிலாம் சொல்லி நம்ம அறிக்கை விட்டுட்டு இருக்கிறது மூலமாக எந்த பிரயோஜனமும் இல்லை. தனிநபர் வருமானம் கூடுதா? வேலை வாய்ப்பு கூடுதா? இளைஞர்களுக்கு எதிரான நம்பிக்கை ஊட்டக்கூடிய இந்த பட்ஜெட் இருக்குதா? 75,000 புதிய கல்வி இடங்களை உருவாக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே கல்வி இடங்கள் கொடுக்கப்பட்டு கல்வி முடிக்கப்பட்டவங்களுக்கு வேலை இல்லை. நீங்கள் கல்விக்கான இடத்த கூட்டி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறது? படிச்சுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறது? சும்மா தான் இருந்துகிட்டு இருக்க முடியுமா? படிப்புக்கேற்ற வேலை கிடையாது, படிப்புக்குரிய சம்பளம் கிடையாது. இப்படிலாம் இருந்துகிட்டு இருக்கும்போது புதிய கல்வி இடங்களை கூட்டுவதன் மூலமாக மாணவர்களுக்கு ஒரு எதிர்கால நம்பிக்கையெல்லாம் உருவாக்க முடியாது. மாணவர்களுக்கு எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை உருவாக்கணும், இளைஞர்களுக்கு எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கை உருவாக்கணும், தனிநபர் வருமானத்தை கூட்டுவதற்கான வழிவாய்ப்புகளை உருவாக்கணும், விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதார விலையை கூட்டுவதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தணும், விவசாயம் செழிப்படைவதற்கான நீர்ப்பாசன முறைகள், அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கறது, இது போன்ற பல்வேறு வகையான செய்ய வேண்டியிருக்குது. வியாபாரிகளும் சிறு தொழிலதிபர்களும் பயன்பெறக்கூடிய இந்த ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறதுக்கு உண்டான வழி என்னங்கிறத பார்க்கணும். இதையெல்லாம் செய்யாமல் நம்ம இந்த பட்ஜெட்டை ஆதரவாக சரியாக எதில் நன்மை இருக்குது எதில் தீமை இருக்குது அப்படிங்கிறத விவாதிப்பதன் மூலமாக அடிப்படையான மாற்றங்களை கொண்டு வந்ததற்கான எந்த விதம் இந்த பட்ஜெட்டில் இல்லை அப்படிங்கிறத நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். இதை கவனத்தில் கொள்ளாமல் வெறும் மேலோட்டமாக புள்ளிவிவரங்களை அடுக்குவதன் மூலமாக, புள்ளிவிவரங்களை பேசுவதன் மூலமாக எந்த பலனும் இல்லை. இந்த பட்ஜெட்டால் இந்த சமுதாயம் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாது. இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை நம்பிக்கை ஊட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது, புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாவதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்பதை தான் இந்த பட்ஜெட்டில் பார்க்குறோம். இது போன்ற பட்ஜெட் தான் ஒவ்வொரு வருஷமும் தாக்கல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன விளைவு ஏற்படுத்தி இது வரைக்கும் விளைவு ஏற்படுத்தவே இல்லை. மாறாக இந்தியாவுடைய கடனும் மாநில அரசுகளுடைய கடனும் வேலைவாய்ப்பு இல்லாமையும் விலைவாசி உயர்வும் கூடிக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. இதான் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ பட்ஜெட்டுங்கிற பேரில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சும்மா ஒரு கண்குறைப்புக்கான வேலையை தான் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்களுடைய அடிப்படையான விஷயங்கள் எதுவுமே மாறவில்லை. அதை மாறினால்தான் என்ன செய்ய முடியும்? முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை நாம் இதிலே பதிவு செய்து அடுத்த விவரங்களை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.